ஹாட் டாக் கமிட்டி 1929 வந்துச்சு. இது வந்து இதுக்கு சேர்பர்சன் வந்து சர் ஃபிலிப் ஜோசப் ஹாட்டாக் இவர் தான். இதோட மெயின் ஃபோக்கஸே வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரைமரி லெவலில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் அண்ட் ஸ்டாக்னேஷன் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணாங்க. வேஸ்டேஜ்னா என்ன? இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து படிக்காமல் வெளியில் போகிறது, அதே மாதிரி ஸ்டாக்னேஷனாக ஒரே கிளாஸில் ரிப்பீட்டடாக நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பிரைமரி லெவல்லேருந்தே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி எஜுகேஷனில் நல்ல டைவர்சிஃபைடு சிஸ்டமாக நம்ம மாற்றணும். அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பிரைமரி, செகண்டரி, ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துலேயும் இருக்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய பிரைமரி ஸ்கூல்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் வந்து உருவாக்குனாங்க. அண்ட் அந்த மாதிரி கேர்ள் எஜுகேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு இன்க்ளூசிவ் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹைஜீன், ஹோம் சயின்ஸ், மியூசிக்கெல்லாம் வந்து ஸ்கூல் கரிக்குலத்தில் இன்க்ளூட் பண்ணாங்க. அடுத்த கமிட்டி பார்த்தோன்னா ஸ்பெர் கமிட்டி, அண்ட் இது வந்து நான் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் கமிட்டி அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இது வந்து 1934 வந்துச்சு. இந்த கமிட்டியோட மெயின் இது என்னென்னா, ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது, என்ன காரணம் அப்படிங்கிறத இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாருமே படித்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்களே ஒழிய, கிளியர் பண்ணுறதுக்காக தான் படிக்கிறாங்களே ஒழிய, வேலை வாய்ப்புக்காக யாரும் அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு படிக்கிறது இல்லை. ஜஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அண்ட் மைனாரிட்டி ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இந்த கமிட்டி பரிந்துரை செஞ்சாங்க.